கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹை. இன்னைக்கு இந்த டிராமாவோட 7வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல காய் ஹீரோயினை பார்த்து நடந்து வந்திருப்பான் இல்லையா, இப்ப அவன் ஃபெலி கிட்ட வந்து அவளோட கையை போட்டு மிதிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள கத்திட்டு இருக்கா, ப்ளீஸ் என்ன விட்டுடு அப்படின்னு. இப்போ இந்த இடத்துக்கு ராகா வந்து காயை அடிச்சு போட்டுட்டு ஃபெலியை காப்பாத்திடுறான். இப்போ ஃபெலியை காப்பாத்திட்டு இவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஜார்டன் என்ன யோசிக்கிறானா, அட பாவி, உன்னோட கூட பிறந்த தம்பி நான் அடிபட்டு கிடக்குறேன், என்ன கண்டுக்காம அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி ஜார்டன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ராகா காய்கிட்ட என்ன சொல்றானா, நீ நானும் அப்பையிலேருந்து எனிமிஸ்ன்ற விஷயம் தெரியும், இனிமே நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், அதே மாதிரி நீ என்னோட விஷயத்துல தலையிடாத, டீலா அப்படின்னு சொல்ல அவனும் டீலுன்னு சொல்லிடுறான். இப்போ அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் வெளியே அவளோட ரூமுக்கு வந்து அவளோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சார்லி தான் வரா. ஃபெலியோட கையில அடிபட்டு இருக்கதை பார்த்த உடனே சார்லி அந்த மருந்தை வாங்கி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிரு ஃபெலி, இவ்வளவு நாளா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் எனக்கு தெரியும், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இப்படி காயப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்ல, என்னது பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு இவ்வளோ கேட்குறா. ஆமா, நீ எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், என்னோட பாஸ்ட்டை பத்தி இந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க யாரையும் என்கிட்ட பேச மாட்டாங்க, அதனால தான் நான் அதை பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், மற்றபடி எப்பவுமே நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல ஃபெலியோட மனசே மாறிடுது. இப்போ அவ என்ன சொல்றானா, சரி இனிமே நம்ம 2 பேரும் பழையபடி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா, நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவேன், நீ எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஃபெலி சொல்லிடுறான். இப்போ அவ என்ன கேட்குறானா, நீ ஜார்டனை எப்பவுமே க்ளோஸா இருக்கீங்களே, என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஜார்டனை பிடிக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபெலி சொல்லிடுறா. சும்மா என்கிட்ட பொய் சொல்லாத, உனக்கு ஜார்டனை பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபெலியும் ஆமான்னு சொல்றான். ஏன்னா ஜார்டன் வந்து என்ன மாதிரியே யோசிப்பான், 2 பேருக்கும் ஒரே மாதிரி தாட்ஸ் தான், அதனாலதான் ஜார்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல, நீ உன் மனசில் என்ன இருக்குன்றத ஜார்டன் கிட்ட சொன்னாதானே அவனுக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் வரும், இப்படி மறைச்சே வச்சுட்டு இருந்தா எப்படி அவனுக்கு தெரியும், கண்டிப்பாக அவனுக்கும் அவனை பிடிச்சிருக்கு, ஏன்னா நாங்கள் ஜார்டனை அவங்க பிரதர்ஸ் கூட மட்டும்தான் பார்த்துருக்கோம், எந்த பொண்ணு கூடமும் அவன் தனியாக பேசினதே இல்லை, உன் கூட மட்டும்தான் தனியாக பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா, எல்லாருமே ஸ்கூலில் அவங்க 2 பேரும் லவர்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வெளிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சார்லி வந்து என்ன சொல்கிறானா, உன்னோட மனசில் இருக்க விஷயத்த ஃபஸ்ட்டு ஜார்டன் கிட்ட சொல்லு, அப்பதான் அவன் உன்னை பற்றி என்ன யோசிக்கிறான்னு தெரியும், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொன்னாதானே தெரியும், ப்ரப்போஸ் பண்ணுறதா நல்ல வெளி அப்படின்னு சொல்ல சார்லியோட ஃப்ரெண்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம் ஆமாம், நீ ஜார்டனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு, அப்பதான் அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு இவளுங்க 2 பேரும் பிரெயின் வாஷ் பண்ணி விட ஃபெலிக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இப்போ நைட் டைமில் ஃபெலி பார்த்தீங்கன்னா ஜார்டனை தனியாக கூட்டிகிட்டு வரா. எதுக்காக ஃபெலி இந்த இடத்துக்கு கூட்டு வந்த அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட பேசணுன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன், இவ்வளோ நாளாக நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் நமக்குள்ள எதுக்கு அப்படின்னு ஜார்டன் சொல்கிறான். ஆக்சுவலாக இதை சொல்கிறதுக்காக மட்டும் கூப்பிடல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு இவன் கேட்குறான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ சொன்ன உடனே ஜார்டனோட ஃபேஸே மாறி போயிடுது. இப்போ ஜார்டன் என்ன சொல்கிறானா, நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் உங்ககிட்ட நார்மலாக தான் பழகிறேன், எனக்கு உன் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, மற்றபடி நான் பண்ண விஷயம் எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஃபெலியோட முகமே வாடி போயிடுது. இப்போ ஃபெலியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்க. இது எல்லாத்தையும் இவளோட ஃப்ரெண்டு சார்லி அவளோட ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிறா. அப்பாடா, இன்னையிலேருந்து உன் தொல்லை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த சார்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கூல் குரூப்பில் போஸ்ட் பண்ணி விட்டுறா. இப்போ அந்த வீடியோ பார்த்தோன்னா அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபெலியை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. பையன் தானே ப்ரொபோஸ் பண்ணுவான், இவ்வளோ பாரு அவளே போய் ப்ரொபோஸ் பண்ணி ஜார்டன் அதை ரிஜெக்டும் பண்ணிட்டா அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ராகா தான் வரான். என்ன இவளுங்க பேசிட்டு இருக்காளுங்க அப்படின்னு இவன் ஸ்கூல் குரூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஜார்டன் இவளை ரிஜெக்ட் பண்ணதான் இருக்கு. இப்போ அதை பார்த்தா உடனே ராகா என்ன சொல்றானா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு காசிப் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் திட்டிட்டு நேரா இப்போ ஃபெலியை பாக்குறதுக்காக தான் போறான். ஃபெலி பாத்தீங்கன்னா அழுதுட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. ராகா அவளை கட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா என்னை விடு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன் அப்படின்னு இவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஃபெலி பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ அவள் அழுது முடிச்சதுக்கு அப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போக ராகாக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இப்போ ஃபெலி அவளோட ரூமுக்கு வந்தோடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, நாங்கள் எல்லாரும் கூடவே இருக்கோம், ஜார்டன் இல்லைன்னா என்ன, அவனை விட நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்ல, ஜார்டனா நான் ப்ரப்போஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாத்தையும் ஸ்கூல் குரூப்பில் போட்டிருக்காங்க நீயே பாரு அப்படின்னு சொல்ல, இப்போ ஃபெலி அவளோட ஃபோன் எடுத்து பார்க்குறா. இப்போ அதை பார்த்தோன்னா ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டேடி, என் மானமே போயிருச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி ஃபீல் பண்ணாத, ஜார்டனை விட நல்ல பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ஒன்று நினச்சதா கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஃபெலிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஃபெலிக்கு ராகா மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ராகா தான் ஓடி வந்து கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருந்தா இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு இது கண்டிப்பாக ராகாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, எதுக்கும் ராகா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஃபெலி அவளோட ரூம்ல இருக்கும்போது அவளை பார்க்கறதுக்காக ஹேமா தான் வரான்.
இப்ப ஹேமா வந்து உட்காந்து என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் வெளிய போலாமா? உனக்காக இந்த சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்பவே சோகமா இருக்கா. "என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இந்த இடத்துக்கு ஃபிலியோட ஃப்ரெண்டு தான் வரா. "ஏன்டா குரூப்ப நீ பார்க்கலையா?" அப்படின்னு சொல்ல, "என்ன குரூப்?" அப்படின்னு இவன் கேட்கறான். இல்ல இவ ஜார்டனுக்கு ப்ரப்போஸ் பண்ணத குரூப்ல வீடியோ எடுத்து போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹேமா என்ன சொல்றான்னா, "நான் இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணமே டீச்சர் நீ ஃப்ரீயா இருந்தா கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ இப்ப ஃப்ரீயா தானே இருக்க. நம்ம 2 பேரும் அவரை பார்க்க போலாமா?" அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு. இப்போ ஹீரோயின் போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்ல, சார் நான் எதுவும் பண்ணல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவ சொல்றான். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் இங்க கூப்பிட்டது உன்னோட ஹெல்ப்புக்காக. இந்த ஊரை பத்தி ஒரு சர்வே எடுக்கணும். அந்த சர்வே நீ தான் கரெக்டா எடுப்ப. அதுக்காக தான் உன்னோட ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க சர்வே நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹேமா என்ன சொல்றானா, இந்த குரூப்போட அட்மின் நான் தான், நீ கவலைப்படாத நான் அதை டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹேமா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ ஹேமா, நல்ல வேளை நீ இந்த இடத்துல இருந்தனால எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ராகா பாத்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி இவ்வளவுதான் தேடிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ராகாவை பார்த்தோன்னே இவ என்ன சொல்றானா, ஓகே நான் அப்புறமா வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரா. இப்ப இவ நேரா ராகாவை பார்த்து என்ன சொல்றானா, நீ தானே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண, உன்னை பார்த்தாலே எனக்கு கேவலமா இருக்குடா, இதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண, உன் வீட்டை விட்டு என்ன துரத்தணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, நானே நேத்து நைட்டு தான் இந்த வீடியோவை பார்த்தேன், அதை பார்த்த உன தான் நான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடப்பொடி போய் போய் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகா இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஃபெலி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபெலியை வந்து கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. பாரு இவ போய் ஜார்டனுக்குலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, அவ்வளோ பெரிய பையன் இவ்வளோ லவ் பண்ணுவானா அப்படின்னு இவ்வளோ மட்டமா பேசிட்டு இருக்கா. இப்ப ஃபெலி பாத்தீங்கன்னா அதெல்லாம் காதுல வாங்கிட்டும் வாங்காத மாதிரியே நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப 2 பொண்ணுங்க வந்து ஃபெலி கிட்ட வம்பு பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஃபெலி உன்ன மாதிரி சீப்பான பொண்ணை பார்த்ததே இல்லை, போய் ஜார்டனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ற, அவெல்லாம் உனக்கு கிடைப்பேனா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ராகாவும் அவனோட பிரதர்ஸும் நின்றுட்டு இருக்கானுங்க. இப்ப ராகா பாத்தீங்கன்னா ஃபெலியோட கையை பிடிச்ச அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. ஹெல்லும் நவீனும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் பொண்ணுங்க தானே, பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப மோசமான பொண்ணுங்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு போக இவளுங்க 2 பேருக்கும் சோகமா இருக்கு. ஏன்னா இவளுங்க 2 பேருக்குமே இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு கண்ணு. இப்ப இந்த பக்கம் ராகா ஃபெலிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவன் என்ன சொல்றானா, கையை விடுறா, சும்மா நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காதுன்னு சொல்ல, ஏண்டி நான் சத்தியமா போஸ்ட் பண்ணல, போஸ்ட் பண்ணா நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன், அதை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் வாங்கிட்டு அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு இவளும் கேட்கிறா. ஆமா ப்ராமிஸா நான் போஸ்ட் பண்ணல, போஸ்ட் பண்ணது யாருன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே இப்போதைக்கு நான் போய் என்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ஃபெலி வந்து அவளோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. இவ இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவளோட ரூமுக்கு வெளியே பைக் சவுண்டா கேக்குது. யாரான்னு ஓபன் பண்ணி பார்த்தா ராகா தான். ராகா எங்க இருந்து ஒரு ஸ்கூட்டரை பிடிச்சிட்டு வந்துட்டு, வா வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவனுக்கு வேற பொழப்பே இல்ல போலயே, எப்ப பார்த்தாலும் உயிரை வாங்குவா அப்படின்னு வச்சுட்டு இவன் உள்ள போக பார்க்க ராகாவில புடிச்சிட்டு வந்துடுறான் வாடி அப்படின்னு. இப்ப அவங்க 2 பேரும் பைக்ல போயிட்டு இருக்க. எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்னு இவ கேக்குறா. அமைதியா உட்காரு கொஞ்ச நேரம் அப்படின்னு இவ சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அழகான இடத்துக்கு தான் வெளியே கூட்டிட்டு போறான். இந்த இடம் பத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு, உன் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை இந்த இடத்துக்கு முன்னாடி சொல்லு, யார் காதுலயுமே விழாது, அதே மாதிரி உன் மனசு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் சீப்பான பொண்ணு கிடையாது, என் வீடியோவை வேர்ல்டு ஃபுல்லா நீங்க ரிலீஸ் பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி இவ சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ராகா என்ன சொல்றானா, அப்பாடா ஒரு வழியா நீ மறுபடியும் சிரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி 2 பேர் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது ராகா என்ன கேக்குறானா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு இவ்வளவு கேக்குறா. நீ எப்பயில இருந்து ஆசிரமத்துல வளர்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பிறந்ததுல இருந்தே அங்கதான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்றா. உன்னோட அம்மா அப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சா நான் ஏன் உன் வீட்டுல இருக்க போறேன், ஆசிரமத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டேனா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ராகா என்ன கேக்குறானா, அவங்க நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபீலிங்லாம் ஒன்றும் இல்லை, இத்தனை வருஷமா அவங்க எனக்காக வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் வெயிட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டுன்னு இப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் பொறுமையாக பேசி முடிச்சுட்டு அவங்களோட கேம்புக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப டைம் ஆனதுனால ராகா யாருக்கு தெரியாம வெளியே கூட்டிட்டு வந்து அவளோட ரூம்ல விடுறான். ஓகே யாருமே இல்லை பார்த்துப்போ அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ராகாவை பாசத்தோட பார்த்துட்டு இருக்க. ராகா அதுக்கு மேலே பாசத்தோட பார்த்துட்டு போறான். இப்போ அவ உள்ள வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சார்லி தான் வரா. சார்லி வந்து ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு, நீ ஜார்டன் கிட்ட உன்னோட லவ் சொன்னதை நினைச்சு பெருமையா இருக்கு, ஆனா அந்த வீடியோவை யாரு போஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, அதை நினைச்சு நீ கவலைப்படாத, அந்த வேலையை யாரு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அவங்களை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஃபெலி நம்பிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றானா, நெக்ஸ்ட் டைம் வெளியே போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ, எனக்கு இந்த இடத்துல ரொம்ப போர் அடிக்குது
இருக்குதுன்னு சொல்ல ஓகே அப்படின்னு ஃபெலி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நான் கேம்ப் ஃபயருக்கு ரெடி ஆகணும், இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஃபெலி கிட்ட அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வராங்க. ஏய் அந்த சார்லி கூட உனக்கு என்னடி பேச்சு, புதுசாக கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சார்லி பார்த்தீங்கன்னா யாருக்கா கால் பண்ணி கேம்ப் ஃபயர் நீங்க தானே அரேஞ்ச் பண்றீங்க, இதுல ஃபெலியை பாட வைங்க அப்படின்னு சொல்லி இவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றானா, ஃபெலி கேம்ப் ஃபயர்ல நீ தான் பாட போறேன்னு கேள்விப்பட்டேன், நீ தான் கேம்ப் ஃபயரே ஆரம்பிச்சு வைக்கணும் வா அப்படின்னு சொல்ல நான் பாட போறேனா, எனக்கு பாட்டினாலே வராதே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்படி ஃபெலியை இவ மாட்டி விடுறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.